Hi guys, நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம். நிறைய பேர் இந்த அனிமி பூத் பற்றி வீடியோ போடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நம்மளோட அனிமி நியூஸ்லேயே இதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால செப்பரேட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமி பூத்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர்டெல் தெரியும்ல, நெட்வொர்க் கம்பெனி, அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் அனிமி பூத்துங்கிற சேனல். இந்த சேனலை டிஜிட்டலாகவும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட ஆப் மூலமாகவும் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஏர்டெல் டிடிஹெச் அது மூலமாவும் டெலிவரி பண்ண போறாங்க. சோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் டாக் ஆஃப் டவுனா அமைஞ்சதுக்கான காரணம், இதுல டெலிகாஸ்ட் பண்ண போற ஷோ என்னலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஞ்சா பாய் ரண்டாரோ, சார்ஜன் கிரோரோ மாதிரியான ஷோஸ் தான். ஆனா அதோட முக்கியமான ஷோஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிபுடானும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நிறைய பேர்கிட்ட பேசு பொருளாக அமைஞ்சிருக்குது. அதனாலே கூட தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பொதுவாக நிறைய டவுட் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. என்கிட்ட டிஎம்ல கேட்டிருந்தீங்க. அதில் முதல் டவுட் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, இது ஏர்டெலுக்கு மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆக போகுதா இல்லை மற்ற டிடிஹெச்சுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெல், அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே அவங்க வெளிவிடலை. பட் ஏர்டெலோட முந்தைய ரெக்கார்ட், அதாவது அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்களோட ஆப் மூலமாகவே பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட சர்வீஸ் மூலமாகவே கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கேம்ஸ்லாம் கூட ஒரு காலத்தில் அவங்களோட எஸ்எம்எஸ் சர்வீஸ் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கால் வைக்காத இடம் எதுவுமே கிடையாது. அவங்க பார்க்கறதுக்கு தான் நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி மாதிரி தெரிஞ்சாலும் அதை தவிரையும் ஏகப்பட்ட சர்வீஸை அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் டிடிஹெச்னு சொல்லலாம். பட் நம்ம ஊரை பொறுத்தவரை ஏர்டெல் டிடிஹெச் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இன்டர்நெட்டோட சேர்ந்து டிடிஹெச்சை ப்ரொவைட் பண்ணுறது மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இப்போ இங்கே வந்திருக்குது. பட் நார்த் இந்தியாலலாம் கொஞ்சம் பாப்புலரான கம்பெனின்னு சொல்லலாம். டிடிஹெச் அறிமுகப்படுத்தும் போதே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஏர்டெல் டிடிஹெச்சுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற டிடிஹெச்சுக்கு வருமானு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட கணிப்புப்படி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களோட சர்வீஸை நஷ்டமானாலும் சரி மற்ற யாருக்குமே கொடுக்குற பழக்கம் இவங்கள்ட்ட கிடையாது. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ், எனக்கு பெருமைடா எருமை. ஸோ ஒரு டிடிஹெச்சுக்குன்னு தனி ஒரு சேனலா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில பேருக்கு கொஸ்டின் எழுந்திருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழைய டெக்னிக் தான். சன் டைரக்ட்னு சொல்லிட்டு ஒரு டிடிஹெச் சேவை இருந்துச்சு தமிழ்நாட்டில். அரௌண்ட் 2010 பீரியட்லலாம் அவங்க தான் பயங்கரமாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில். அதர் ஸ்டேட்லேயும் கூட நல்லாவே தான் செல் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களோட டிடிஹெச். ஸோ அந்த டைமில் இவங்க என்ன சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா, நிறைய எக்ஸ்க்ளூசிவான சேனலை அவங்களோட டிடிஹெச்சுக்கு மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸான மூவாக இல்லை. நிறைய சேனல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க, பட் எதுவுமே ஓடலை. கடைசியாக ஒரே ஒரு காமெடி சேனலை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் போடுறதுக்கு ஷோஸ் இல்லாமல் அதை கட் பண்ணிட்டு தான் ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் டிவி சேனல்ல கிரியேட் பண்ணாங்க, காமெடிக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா தான் இந்த சேனலை அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். செப்பரேட்டா இந்த ஒரு சேனலுக்குன்னே 55 ரூபாய் வேற சார்ஜ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 55 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காஸ்டா இருக்கும் ஒரே ஒரு சேனலுக்கு. அதுலயும் இப்போதைக்கு அவங்க ஹைப்பா வச்சிருக்கிறது நருட்டோவையும் நருட்டோ ஷிபுடானையும் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்காக 55 ரூபாய் கெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். கெட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வரல, நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் நோட்டபிளாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லார்ட்டையுமே டிடிஹெச் இருக்காது. எல்லார்ட்டையும் டிடிஹெச் இருந்தாலும் செப்பரேட்டாக வேறு டிடிஹெச் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஏர்டெலோட டிடிஹெச் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆடியன்ஸை இவ்வளோ சின்ன பகுதியில் அவங்களால அடைக்கிற முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைக்கிற முடியாது. கண்டிப்பாக இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியராக தான் அமைய போகுதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ அதர் டிடிஹெச்சுக்கு டெலிகாஸ்ட் பண்ணாலும், ஏன் கேபிள் டிவிலேயே கூட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாலும் 55 ரூபாங்கிற காஸ்ட் கட்டி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதில் தமிழ் டப்பில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த ரணகலத்துலேயும் உங்களுக்கு கிளுகிழுப்பு கேட்குதா அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு மனசுக்கு தோணுச்சு. நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன், அதனால தான் பேசுறதே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர ஹிந்தி ப்ரோமோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்டாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதர் லாங்குவேஜில் அவங்க டப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க முடியலை. இப்போ அவங்களோட ஆடியன்ஸ் நார்த் இந்தியன்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஹிந்தி மட்டும் அவங்களுக்கு போதும். நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களை ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை கூட அவங்களால ரீச் பண்ணிட முடியும் ஈஸியாக ஹிந்தி வச்சு.
பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியான்னு வந்தீங்கன்னா ஹிந்தியை மட்டும் வச்சு அவங்களால ஓட்ட முடியாது. செப்பரேட் லாங்குவேஜஸ் அவங்க கொடுக்கணும். ரீஜனல் லாங்குவேஜுக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு மாதிரியான லாங்குவேஜ் அவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டப் பண்ணால் 3 லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் டப் பண்ணி ஆகணும். அதனால் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி கண்டிப்பாக ஹிந்தியில் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில பேர் ரொம்பவே க்ரூஷியலாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ இதில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நருட்டோ ஷிப்டானை வந்து இதில் தான் பார்க்க முடியுமா, சோனியில் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் ப்ரோ நீங்கள் சொன்னதுனால தான் நான் லெஜிட்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், இப்படி அவங்க பண்ணாங்கன்னா நான் டெலிகிராமில் பார்த்துட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்னோட வார்த்தையெல்லாம் கேட்டு லெஜிட்டாக பார்க்க தொடங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய வியூஸும் மானிட்டைசேஷனும் கூட 2வது பட்சம். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது லெஜிட்டாக பார்க்குறவங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பர்டிகுலராக அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஹிந்தியில் கூட பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க நருட்டோ ஷிப்டானுக்கு வாய்ஸ் கொடுக்கல. அதாவது நம்மளுக்கு இப்போ தமிழ் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ் ட்ரைலரில் வந்து நருட்டோ ஷிப்டானோட வாய்ஸ் ஆக்டர்ஸ் யார் என்னங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். பட் ஹிந்திக்கு அப்படி கிடையாது. ஹிந்தியில் வந்து இதுவரை வந்து நருட்டோ ஷிப்டானுக்கு வந்து எந்த ஒரு வாய்ஸுமே வெளிவிடலை, எந்த ஒரு ட்ரெய்லருமே வெளிவிடலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அனிமி பூத்தில் ரிலீஸ் ஆன வாய்ஸ் தான் ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வாய்ஸ் தான் நருட்டோலையும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நருட்டோவில் அந்த வாய்ஸ் கிடையாது. நருட்டோ ஷிப்டானில் வேறு வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அனிமி பூத்துங்கிற இந்த சேனலுக்கு தனியான ரைட்ஸ் வாங்கி ஏர்டெல் வந்து தனியான டப்பிங் டீமை வச்சு டப் பண்ணியிருக்கிறதுக்காக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சோனியில் அவங்க ஒரிஜினல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு, அதாவது ஆல்ரெடி பண்ண நருட்டோக்கு பண்ண டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு நருட்டோ ஷிப்டானுக்கும் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தமிழ் டீமும் இதை பற்றி எந்த ஒரு விஷயமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நருட்டோ ஷிப்டான் வந்து சோனியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் ஆனால் எனக்கும் தான் சந்தோஷங்க. லெஜிட்டா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட லெஜிட்டா பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகுறது முழுக்க வேஸ்ட்டாக நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேஸ்ட்லாம் கிடையாது. நிறைய சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. அதை பற்றி இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் லெஜிட்டா பார்க்கறதுக்கான ஒரு வழி தான். பட் ப்ரைஸிங் தான் ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்குது. கிரன்ச்சி ரோல் மாதிரி நிறைய அனிமீஸை கொடுத்து இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய பேர் பை பண்ணுறது ஒர்த்து தான். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்மளால் ஒரு விஷயம் ஈஸியாக பண்ணிட முடியும். அது என்னன்னா நம்மளால் திருப்பி ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிக்க முடியும். சேனல்ஸோட டைமிங்காக நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நம்மளால் பார்க்க முடியும். இதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இது ஏர்டெலோட ஓன் பிளாட்ஃபார்ம். அதாவது டிடிஹெச்சும் அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் தான். அதே மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமும் அவங்களோட ஓன் ஆப் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அவங்களால சென்சாருங்கிற ஒரு விஷயத்த பண்ணாமலே யூஸ் பண்ண முடியும், டெலிகாஸ்ட் பண்ண முடியும் சொல்கிறேன். நாளை பின்ன மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து கேஸ் ஏதாவது போட்டால் வேணா சென்சாரில் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ரீஜனல் டப்பில் சென்சார் பண்ணாத விஷயத்த பார்க்கறதுக்கு இந்த ஏர்டெல்லோட அனிமி பூத் வந்து ஒரு சூப்பரான வழியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோனியையும் அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதில் நருட்டோவோட தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணாலும் இப்போ நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கும் அவ்வளோதான் இருக்கிறாங்க. ஸோ சோனியிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தா கன்சிடர் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயத்த. ஏன்னா இப்போதைக்கு ஆப் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் அவ்வளோ பெரிய டீமுக்கு பண்ணுறதுலாம் ஒரு விஷயமாவே இருக்காது. மேபி அவங்க டெலிவிஷன் ரைட்ஸை மட்டும் ஓன் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான முடிவை அவங்க எடுக்கலை. ஸோ அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் பேச முடியாது. பட் நீங்கள் இந்த ஏர்டெல்லோட அனிமி பூத்துங்கிற சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சா? வேறு சில டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சின்ன கமெண்ட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டான வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.